படத்தோட ஸ்டார்டிங்லேயே தமிழ்நாடு அமைதியாக இருக்கனால அந்த அமைதியை சீர்குலைக்கணும், அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டில் துப்பாக்கி கலாச்சாரத்தை அதிகப்படுத்திட்டா நமக்கு பிஸ்னஸ் அதிகமாகும்னு சொல்லிட்டு சிண்டிகேட் கும்பலும் சில மாஃபியா கும்பலும் சேர்ந்து தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா துப்பாக்கி கலாச்சாரத்தை கொண்டு போகிறதுக்காக ஒரு 4 கண்டெய்னர் ஃபுல்லாக கன்ஸை பார்த்தீங்கன்னா ஏற்றிட்டு வராங்க. அதை எப்படியோ கண்டுபிடிச்ச எண்ணெயே அவங்கள பாதியிலே தடுக்க முயற்சி பண்ணாலும் அதை எல்லாம் மீறி ஒரு ஃபேக்ட்ரிக்குள்ளே போயிட்டு அந்த 4 கண்டெய்னரையும் ஒழிச்சு வச்சிடறாங்க. இப்போ அந்த ஃபேக்ட்ரிக்குள்ளே போகணுன்னா மொத்தம் 3 செக்யூரிட்டி கேட் மாதிரி இருக்குது. அதை கூட ஃபேக்காக ரெடி பண்ணிட்டு போயிடலாம். ஆனால் வெளியே வரதுக்கு ஃபேக்காக ரெடி பண்ண முடியாது. உள்ளே போகிறது ஒரு சூசைட் மிஷின், போயிட்டு அதை பிளாஸ்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு இவங்க ஒரு பிளானை போட அதுக்கு தன்னோட காதலி விட்டுட்டு போயிட்டா, இதுக்கப்புறம் வாழ்க்கையில் எனக்கு எதுவுமே இல்லை, ஸோ சாகர தான் ஒரே வழின்னு சொல்லிட்டு நினைக்கக்கூடிய சிவகார்த்திகேயனை இந்த மிஷினுக்கு பிஜுமேனன் ஹையர் பண்ண. இதுக்கப்புறம் இந்த கதையில் நடந்த சுவாரஸ்யங்கள் என்ன, சிவகார்த்திகேயன் அந்த ஃபேக்ட்ரிக்குள்ளே போயிட்டு அந்த மிஷனை கம்ப்ளீட் பண்ணாரா, இல்லை இவர் சாகணுன்ற அந்த விஷயத்தில் சக்ஸஸ் ஆனாரா, இல்லை அதனால இவருக்கு என்னென்ன மாதிரியான பிரச்சனைகள் வந்துச்சுன்றது தான்